என்ன அழகு நிறங்கள்! ஒவ்வொரு ஓவியமும் உயிரோடு பேசுகிறது போல. அப்பா ராமானுஜரின் ஓவியம் பல கதைகளை சொல்கிறது. அப்பா கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வருடம் கிறிஸ்து பிறப்பு 1017. திரு பெரும்புதூர கிராமத்தில் ஆசூரி கேசவ சோமயாஜி மற்றும் காந்திமதி தம்பதியருக்கு ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தார். அலாய பெருமாள், பின்னர் உலகம் அறிந்த ஸ்ரீ இராமானுஜர். சிறு வயதிலிருந்தே அவர் அறிவும் பக்தியும் நிறைந்த சிறுவனாக வளர்ந்தார். தந்தையிடம் வேதங்களை கற்றுக்கொண்டார். முகத்தையும் மனப்பாடமாகவும் தெய்வீக ஒளியோடு பேசுவது போல் நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் அவருக்கே உரியது. 16 வயதில் தந்தையை இழந்தார். அது அவரது ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக இருந்தது. வயது 17இல் இலாய பெருமாள் தஞ்சம்மாளை திருமணம் செய்தார். திருமண வாழ்க்கையிலும் அவர் தத்துவம், பக்தி, கல்வி ஆகியவற்றில் முழுமையாக மூழ்கியிருந்தார். மொழியில் இருந்த யாதவ பிரகாசர் என்பவரிடம் வேதாந்தம், உபனிஷத், பிரம்மசூத்திரம் ஆகியவற்றை ஆழமாக கற்றார். அவர் காசிக்கு புனித யாத்திரை மேற்கொண்ட போது ஆன்மீக மனம் மேலும் தெளிந்தது. ஒரு நாள் வகுப்பில் குரு சொன்னார், கபாஷம் யுவம் பத்மம், சூரியனை போன்ற முகம். இராமானுஜர் மரியாதையுடன் கூறினார், குருவே, தாமரையை போன்ற முகம் சரியானது. சூரியன் எரிக்கும், தாமரை குளிர்ச்சியாக இருக்கிறது. ஸ்லோகங்களின் அர்த்தத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் குருவிடம் மரியாதையுடன் பிரிந்தார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் அர்ச்சகராகவும் போதகராகவும் சேவை செய்தார். திருச்சியூர் நம்பியிடம் 6 புனித உபதேசங்களை பெற்றார். அதில் முக்கியமானது பஞ்ச சம்ஸ்காரம். கோபுர மேடையில் ஏறி முழங்கினார், ஓம் நமோ நாராயணாய. இந்த 8 எழுத்து மந்திரத்தை யார் உச்சரித்தாலும் வைகுண்டம் அடையலாம். டெல்லி திருவரங்கம் கோயிலின் நிர்வாக ஆசாரியர் ஆளவந்தார் மறைந்தார். அவர் 3 விரல்கள் மடியாமல் நீட்டிக்கப்பட்டிருந்ததை இராமானுஜர் புரிந்து 3 பிரம்மாணங்கள் எடுத்தார். 1, பிரம்ம சூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைத உரை எழுதுவேன். 2, பராசரர் மற்றும் வேதவியாசரின் பெயரை நிலைநாட்டுவேன். 3, நம் ஆழ்வாரின் திருவாய்மொழி உலகில் என்றும் வாழச் செய்வேன். திருவரங்கத்தின் கோயில் நிர்வாகத்தை சீர்திருத்தி 700 சந்நியாசிகள் மற்றும் 74 சிறப்பு ஆசனங்களை ஏற்படுத்தினார். குறிக்கத்தக்க சீடர்கள் கூரேசர், மகாபூரணர், திருக்குறுகை பிரான் பிளான். வயது 62இல் குலோத்துங்க சோழன் ஆட்சியில் சைவத்தை ஊக்குவித்தார். விஷ்ணு சிவன் விவாதத்தில் இராமானுஜர் விஷ்ணு மேன்மையை உறுதி செய்தார். அவரது சீடர்கள் கண்களை இழந்து தியாகம் செய்தனர். மகாபூரணர் உயிர் தியாகம் செய்தார். சோழ மன்னனின் அழுத்தத்திலிருந்து தப்பி கர்நாடகத்தில் மேலுக்கோட்டை சென்றார். அங்கு 47 ஆண்டுகள் தங்கினார். எதிராஜ மடம் நிறுவி ஸ்ரீபாஷ்யம் எழுதினார். ஹொய்சள மன்னரின் மகளின் நோயை ஸ்ரீ ரங்கநாதாய நமக மந்திரத்தால் குணப்படுத்தினார். மேலுக்கோட்டையில் 3 நாட்கள் திருக்குலத்தார் கோயிலுக்குள் செல்ல அனுமதி அளித்தார். இது அக்காலத்தில் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தமாக இருந்தது. 6 வயது 109 திருவரங்கம் திரும்பினார்.
கண் பார்வை இழந்த கூரேசரை தழுவி நீ என் இரு கண்கள் என்று கூறினார். பெருமாளின் அருளால் கூரேசர் பார்வை பெற்றதாக கூறப்படுகிறது. சீடர்களுக்கு பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டன. கோயில் நிர்வாகம், போதனை, கல்வி, சடங்குகள், மக்களுக்கு வேதாந்தம். பராசரர் மற்றும் வேதவியாசர் என்ற பெயர்கள் சூட்டப்பட்டன. பாஷ்யம் எழுதப்பட்டது. திருவாய்மொழிக்கு உரை எழுதி உலகில் நிலைநாட்டப்பட்டது. ராமானுஜர் தன் சீடர்களுடன் திருவேங்கடத்தை திருப்பதி நோக்கி பயணம் செய்கிறார். திருமலை நம்பியின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி அவருக்கு வணக்கம் செய்து பக்தி பரவசத்துடன் திருமலையில் இருந்தார். திரும்பி கீழ் திருப்பதியில் இறங்கி அங்கு பல்வேறு திருப்பணிகள் செய்தார். அவர் ஸ்ரீரங்கம் கோவிலின் நடைமுறைகளை இங்கு கொண்டு வந்தார். காட்டை சீரமைத்து வீதிகள் அமைத்தார். பெருமாள் வீதிவலம் வரவும் விழாக்கள் நடத்தவும் ஏற்பாடுகள் செய்தார். இதனால் திருமலை நகரம் உருவானது. திருப்பதியில் இன்னும் ராமானுஜர் வீதி மற்றும் ராமானுஜர் நந்தவனம் என பெயருள்ள இடங்கள் உள்ளன. அவருடைய வழிகாட்டுதலின் மூலம் கீழ் திருப்பதியில் கோவிந்தராஜ சுவாமி ஆலயம் நிறுவப்பட்டு வைணவ தலமாக திருப்பதி முக்கிய பரிபாலனை பெற்றது. வயது 120 இறுதி நாட்கள் ஸ்ரீபெரும்புதூரில் தன் விக்கிரகத்தை முன்வைத்து அமர்ந்து சக்தியை அந்த சிலையில் புகுத்தினார். ஓம் நமோ நாராயணாய் என்று உச்சரித்து பெருமாளின் திருவடியை எய்தினார். எல்லா உயிர்களும் பரம்பொருளின் பிள்ளைகள். ஜாதி, குலம், இனம் எதுவும் தடையல்ல. அன்பும் பக்தியும் இருந்தால் யாரும் பரம்பொருளை அடையலாம். இன்றும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த செய்தி ஊக்கமளிக்கிறது.